வெல்கம் டு ஜேகே ப்ளாக். இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, ஒரு சிவன் கோயிலை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சிவன் கோயில் வந்து இலங்கையில் வந்து பெஸ்ட் சிவன் சிலை வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்கோவில் இருக்குது. ரெண்டாவது வந்து எல்லாரும் பேசிக்கொள்கிற இடம் வந்து இந்த கரவட்டி என்ற ஊர்லாம் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இந்த இடம். லொக்கேஷன்லேயே சில விஷயங்கள் காட்டுதில்லை. ஆனால் இப்போதைக்கு வந்து நாங்கள் இடம் மாதிரி தள்ளாடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நான் லொக்கேஷன் ஒரு வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அந்த வீடியோக்கு அடுத்த வீடியோவாக இந்த கோயில் வீடியோ நான் போடுவேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து உள்ளுக்குள்ளே நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு அந்த கோயில் சிவன் சிலையையும் பார்த்துட்டு கோயிலை சுற்றி பார்ப்போம். ஸோ இந்த கோயில் வரலாறு தெரிஞ்சுக்கிட்டா நான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணுவேன். ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஒரு கேமராமேனை கூட்டிட்டு வந்து நான் வெட்டி விட்டுத்தேன் எல்லாத்துக்கும். நாங்கள் மட்டியில் இந்த கோயிலுக்கு வந்து எந்த ஊரில் நான் வந்திருக்கேன் தம்பி? தம்பி அண்ணன் ஏரியா. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தீங்க? சரி சரி, ஓகே ஓகே. களுவாஞ்சூர்லேருந்து வந்தீங்க? களுவாஞ்சூர்லேருந்தும் நிறைய கொடி 2-3 கொடியை வந்து கணல் எங்களை மாதிரி லொக்கேஷன் தெரியாமல் தள்ளாடி தான் வந்து கணல் அங்கால அஞ்சால போய் வாங்க அப்படியே கோயிலுக்குள்ள போ. தண்ணி சுடுதுடா. ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. சிஸ்டர்டே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிவன் சூலம் ஒன்று இருக்கு கோயிலுடைய. அப்புறம் இல்லப்பா, இதோட வந்து வித்தியாசமா இருக்குவா? இந்த ஒரு ஏரியா, இந்த ஏரியாவுக்குள்ள பேர் கோயில் இருக்குது. ஃபுல்லாகவே சுற்றி வயல்வெளி, அதோட இந்த நடுவில் இந்த கோயில் இருக்குது. நம்ம அழகாக வர்றதுக்கு வாங்க போய் சுற்றி பார்ப்போம். வா வந்து நீ திருநூறு இல்லையா? ஆனா இந்த கோயிலுக்கு மேல ஏறி பாக்குற மாதிரி எல்லாரும் வீடியோ போட்டிருக்காங்க. ஆனா கோயிலுக்கு மேல ஏறுற மாதிரியே இல்லை. எந்த பெரிய விஷயம்? இதுக்கு முதல் இந்த கோயில் இருக்கிறத வந்து ஒரு இதே இல்லை. இப்ப இந்த கோயில் திடீரென்று வந்த மாதிரி இருக்குனே. கடவுளின் இதைத்தானே அந்த சிவபெருமானி. இன்னைக்கு இருந்து அவ்வளோ எவ்வளவு அழகா இருக்கு. இந்த இடம் வந்து இந்த கோயில் வந்து இருக்கிற இடம் வந்து ஃபுல்லா பார்த்தீங்கன்னாவே வயல்வெளியா இருக்கு. இந்த வெள்ளாமை செய்யற இடமா இருக்கு இந்த இடம். கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சிவன் கோயிலை சுற்றி ஃபுல்லாவே வயல் ஏரியாவா தான் இருக்கு. ஆனா வெள்ளாமை இன்னும் செய்யலை. வெள்ளாமை செய்யற அளவுக்கு இந்த வெள்ளாமை செய்யற இடம் தான் இது. இந்த பக்கத்துல ஒரு வீடுமே இல்லை. இந்த பக்கத்துல வந்து இந்த வீடுகளை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் வந்து அவரத்துல ஒரு வீடு இருக்கு. சூரிய வெளிச்சத்துக்கு ஒன்றும் தெரியதில்லை. அதை தாண்டி அங்கால ஒன்று இருக்கு. அப்படியே சுற்றி சுற்றி கொஞ்சம் தூரம் விட்டு விட்டு தான் அந்த வீடு இருக்கு. இந்த கோயில் அமைஞ்ச இடம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு இந்த வியூ. அந்த கோயில் அமைஞ்ச இடத்தோட வந்து ஃபுல்லாவே வெள்ளாமை இருந்துக்கின்றா அதை விட செம்ம அழகா இருக்கு இந்த கோயில். இதோட வந்து இங்க பாருங்க, சிவன் அவ்வளவு நம்ம போன்ல பாக்குறத விட நேர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அழகு உண்மையிலே சொல்ல வார்த்தையால சொல்ல அது அவ்வளவு அழகா இருக்குது. இதை வந்து பக்கத்துல இருந்து பார்க்கக்குள்ள அப்படி இருக்கு. இந்த இதோட சேர்ந்து இந்த ஃபுல்லா பச்சை பசேன்னு இருந்தீங்கன்னா வந்து அதை விட அழகா இருக்கும். உண்மையா அந்த கோயில் வியூ செம்ம அழகா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம நீங்க வந்து இந்த இடத்த வந்து பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு நான் எடுத்து போடணும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த கோயில் எங்கே இருக்குன்னு தெரியாண்டு போடுவீங்க. நாங்கள் வந்து காங்குளத்திலிருந்து வந்து இந்த கோயிலை கண்டுபிடிச்சி இந்த லொக்கேஷனையும் நான் போடுறேன், ஆட் பண்ணுவேன். லொக்கேஷனோட வந்து இந்த கோயிலையும் வந்து மிஸ் பண்ணா பாருங்க. மட்டக்களப்பில் சுவராக நீங்கள் இலங்கையில் இருந்தீங்கன்னா வந்து இந்த கோயிலை வந்து மிஸ் பண்ணா வந்து பாருங்க. அடுத்தது மட்டக்களப்பில் இருந்த மக்கள் வந்து முக்கியமாக இந்த கோயிலை வந்து பார்த்தே ஆகணும். அவ்வளவு செம்மையாக இருக்கு இந்த இடம். ஏன்னா வந்து நிறைய ஊரில் இருந்து நம்ம வந்து இந்த கோயிலை பார்க்க வராங்க. கிட்டடியில் வந்து இந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து வர முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு பிறகுதான் இப்படி ஒரு கோயில் இருக்கிறது எனக்கு தெரியும்.
எனக்கு தெரிஞ்ச வகையில் எனக்கு தெரிஞ்சதை வந்து இன்னொரு ஆளுக்கு வந்து சொல்லி கொடுத்து எனக்கு தெரிஞ்ச விதத்தை வந்து நான் அந்த வீடியோவில் உண்மையிலே காட்டுவேன். ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சுதுண்டா அதை வந்து நம்ம மக்களுக்கு தெரிகிற மாதிரி இது செய்கிறதுக்கு தான் இந்த நம்ம இருக்கோம். அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் அதை வந்து நான் முக்கியமாகவே இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள்ளேருந்து யாரும் இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்குறாக்கள் முக்கியமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு விசிட் பண்ணிட்டு போங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக வழங்கும். இந்த சூரியன் வந்து வந்து சிவன் சொதப்பிச்சு கொஞ்சம் அசிங்கப்படுத்திடுது, இல்லாட்டி இன்னோடியா இருந்திருக்கும். கைஸ் ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். ஏன்னா வந்து நம்ம கோயிலை வெளியில் வந்து எல்லா கோயிலையும் வந்து வெளியில் தான் வந்து எல்லா சாமியையும் வச்சுருப்பாங்க. இந்த கோயிலில் வந்து உள்ளுக்குள்ள எல்லா சாமியையும் வச்சு கதவு லொக் பண்ணிட்டாங்க. மதிய பூசை மட்டும் தான் ஒரு நாளைக்கு ஒரு பூசை மட்டும் தான் நடைபெறுமா. அப்போ அந்த பூசை டைமில் மட்டும் தான் கோயிலுக்குள்ளே போகலாமா. கோயிலுக்குள்ளே போயிட்டு எல்லா சாமியும் பார்க்கலாம். வெளியில் வந்து பிள்ளையாரும் ராகுகேதுவும் அடுத்தது வந்து பைரவரையும் வச்சுருக்காங்க. மற்ற சாமியெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே அந்த மூலஸ்தானத்தில் வந்து சிவலிங்கம் 7 அடியில் இருக்கிறதாண்டு ஒரு இந்த கோயிலுடைய ஒருத்த கோயிலை கட்டினவங்க சொன்னவங்க. அதை வந்து கோயிலுக்குள்ளே வந்து மூலஸ்தானத்தில் வந்து அந்த சிவன் லிங்கத்தையும் வச்சு மற்ற சுற்றி வர மற்ற சாமிகளையும் வச்சுருக்காங்க. நாகம்பரான் மற்ற கோயில் இருக்க எல்லா சாமியும் வந்து அந்த உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. அது என்னென்னா வந்து இப்போ நாங்கள் போனோடனே கதவு திறக்க மாட்டேன்னாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோயில் பூசை டைமில் மட்டும்தான் அந்த இதை திறப்பாங்களாம். அந்த டைமில் மட்டும்தான் சாமியை பார்க்கலாமா. மற்றபடி வந்தால் இப்படி கோயிலை சுற்றி மட்டும்தான் பார்க்கலாமா. நீங்கள் வந்து 12 மணி பூசைக்கு ஏற்ற மாதிரி வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே சாமியும் பார்க்கலாம், வெளியிலேயே சாமியும் பார்த்து மனத்திருப்தியோட போகலாம். இப்போ நாங்கள் வந்து நாங்கள் மனத்திருப்தியோட போகலை. ஏன்னா உள்ளுக்குள்ளே சாமி வந்து நான் பார்க்கல, வெளியிலேயே சாமி மட்டும் தான் என்னால் காட்ட முடிஞ்சது. நான் நாங்கள் வந்த டைம் பிரச்சனை போயிட்டு நெக்ஸ்ட் டைம் நான் கோயிலுக்கு வந்தேன்னா உள்ளுக்குள்ளே சாமியை கட்டாயம் எடுத்து போடுவேன். நெக்ஸ்ட் டைம் வருவேன், நான் அடுத்த கோயிலுக்கு நான் கட்டாயம் வருவேன். ஏன்னா இப்போ வந்து அறகுற மனசோட போகிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நான் அந்த கோயிலுக்கு வரக்குள்ள உள்ளுக்குள்ளே இருக்க சாமியை நான் எடுத்து போடுவேன் கட்டாயம். நீங்களும் வந்து 12 மணி பூசைக்கு ஏற்ற மாதிரி வாங்க. நாளைக்கு வாரண்டா கட்டாயம். நான் அந்த வீடியோ அப்டேட் பண்ணி திங்கக்கிழமை நாளைக்கு ஏதோ இது இருக்காமா, என்னதான் இருக்காமன்னு சொன்னவங்க என்னை ஒரு இது இருக்காமா. நாளைக்கு வந்து 4 மணி பூசா நடைபெறுமா. நாளைக்கு வந்து திங்கக்கிழமை வந்து நாளைக்கு டேட் வந்து 4 மணி பூசை நடைபெறும். கட்டாயம் நாளைக்கு நீங்கள் வராங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வர டைமில் வந்து 12 மணி பூசைக்கு ஏற்ற மாதிரி வாங்க. கட்டாயம் வெள்ளிக்கிழமையில் வாங்க, இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இயற்கை அழகுகளை வந்து செம்ம ஒரு மன திருப்தி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவிலேருந்து நான் விடைபெறேன். நம்ம சேனலுக்கு யாரும் ஃபஸ்ட் டைம் வந்துட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். கட்டாயமாக இன்னொரு விஷயம், ட்ரோன் வீடியோ எடுக்கிறேன்னா வந்து 2ஆம் மாதம் வாங்க. ஏன்னா வந்து இதை ஃபுல்லாக வந்து வயலெலாம் செஞ்சுருவாங்க. அதனால் வந்து அந்த பச்சை பசையன்னு வந்து சுற்றி வர பச்சை பசையன் இருக்கும். கடலில் வந்து சிவன் கோயில் இருக்கக்குள்ள வந்து செம்ம அழகாக வந்து இருக்கும். கட்டாயம் வந்து ட்ரோன் வீடியோ எடுக்கிறார்கள் 2ஆம் மாதம் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் கைஸ். பாய்.